சேலத்திலிருந்து ஏற்காடு மலைப்பாதை இதுல 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. 8வது கொண்டை ஊசி வளைவுல தகுடூர் அதியமான் வளைவுன்னு இருந்ததை பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த பெயர் தகுடூர் அதியமான் வளைவு தான். இதை திட்டமிட்டு நெடுஞ்சாலைத்துறையில இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஈவே ராமசாமி வேற போட்டுட்டாங்க. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுத குரூப் நாம் தமிழர் கட்சியினர் இதை கண்டிச்சாங்க. ஏற்கனவே இருந்த பேரை எதுக்கு தூக்குனீங்க, தமிழர்களுடைய முன்னோர்கள் பேரை எதுக்கு எடுத்துட்டு ஈவே ராமசாமி பேரை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கருப்பு மைய பூசி வேற பேர்ல மறுபடியும் தகவல் அதிகமான வளைவுனே வச்சிட்டாங்க. இதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா மறுபடியும் இந்த தேவை இந்த இது திராவிடத்துல உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 100 பேர் மொத்தமா சேர்ந்து போலீஸ் பாதுகாப்பு போறாங்க. எங்க தனியா போனா நாம் தமிழர் கட்சி இல்லைங்க அடிச்சிருவாங்க. அவ்வளவு பயம் இருக்குதுல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல. கொண்ட வந்த பிடாரி ஊருக்கு பிடாரிய விரட்டின கதையா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் நாங்க இருக்கும்போதே எங்க பாட்டன் பேரை எடுத்துட்டு ஈவே ராமசாமி ஒரு தெலுங்கு பேரை நீங்க நிலைநிறுத்த முடியும்னா அதிகாரம் உங்க கையில இருக்குதுங்கிற திமிர்ல தானே செய்றீங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த அதிகாரம் உங்க கையில இருந்துரும்? அதியமான் வளைவுங்கிறத எதுக்கு எடுத்துட்டு பேரை மாத்துறீங்க? பெரியார் ஈவே ராமசாமி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சான்? ஈன வெங்காயங்கிற ராமசாமி அவன் சொல்லியிருக்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவம் வருதுங்க. தமிழ மாலம் காட்டு முராண்டி ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. பதவுரைக்கு வெளியில எவனாவது எதையாவது சொல்லிட்டா எவன் என்னதுனாலும் எழுதிக்கிட்டோம் கீழே என் பேரை போட்டு ஸ்டிக்கரை ஒட்டிரு. இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஈவே ராமசாமி கேங்கால. நம்ம முன்னோர்கள் பேரை திட்டமிட்டு அழிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இருந்ததை மாதிரி தமிழ்நாடை தூக்கிட்டானுங்க. எல்லா பேருந்து நிலையத்துக்கும் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரியார் ஏன் தமிழ்நாட்டில் வேற தலைவர்களே இல்லையா அவங்களை தவிர்த்து? மெரினா கடற்கரை உலகத்தின் ஆக சிறந்த கடற்கரையை மெரினா கடற்கரையை சுடுகாடா மாத்தி வச்சிருக்கானுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு நான் பதவியேற்கும் போது என்னுடைய தம்பி நாங்க பதவியேற்பு விழா பண்ணிட்டு இருக்கோம். கடப்பாறையோட பேத்துக்கிட்டு இருப்பான் சமாதிய. இதை சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனுக்கு துணிச்சல் இருக்கிறதுனா அது நாம் தமிழர் இருக்கிறாங்க. எதுக்கு ஈவே ராமசாமி பேரை 8வது கொண்டை ஊசி வளைவுக்கு வச்சுங்க? அதாங்க ஏற்கனவே இருந்த தகவல் வளையை எதுக்கு நீக்குனீங்க? தமிழர்களுடைய அடையாளத்தை தமிழ்நாட்டில இருந்து அழிக்கணும்னு திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருங்க திராவிடம். தமிழ்நாடுங்கிற பெயர் எதுக்கு அரசு பேருந்துகள் இருக்கக்கூடாது? இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடாது. ஏன்னா திராவிட நாடுன்னு பேசினாதான் மற்ற ஊர்ல இருந்து வரவங்க இங்க பொழப்பு நடத்த முடியும். மற்ற ஊர்னா இல்ல, மற்ற மாநிலம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மலையாளி இவங்க எல்லாம் அங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுக்கு இந்த திராவிடம் தேவைப்படுது. அண்ணன் சீமான் இந்த திராவிட குட்டிச்சோத்தை பிராமண எதிர்ப்பு எந்த பிராமண எதிர்ப்பை வச்சு இந்த திராவிட கோட்டையை கட்டின? கோட்டைலாம் கிடையாது. இந்த குட்டிச்சோரை அதே பிராமண ஆதரவை வச்சு பிராமண கடப்பாறையை வச்சு உடைப்பேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் பாரதிய கடப்பாறைன்னு சொன்னோடனே ஈரோட்டுக்கு போயிட்டு விஜய் அவர்கள் ராமசாமி என்னும் கடப்பாறை, அந்த கடப்பாறை இத்து போச்சுடா விளக்கெண்ண உன் கட்சிக்காரனே அங்க மருந்து குடிச்சு சாவதையை கிடக்கான். இதுல வேற ஈவே ராமசாமி இந்த விஜய் திட்டமிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கொள்கை தலைவரா நீ வச்சிருக்கிறது பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவன் தான் எனக்கு கொள்கை தலைவர் மாறி மாறி அழுத்தம் திருத்தமா சொல்லுவதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை நாளைக்கு உன்னை தமிழன் என் தம்பி தமிழன் அவன் உன்னுடைய படத்துக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அண்ணன் சீமானுக்கு நீ எப்படி முதுகுல குத்த முடியுமோ அப்படி குத்திட்டு இருக்காடா விஜய். ஈவே ராமசாமியை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம திராவிடமும் தமிழ் தேசியமும் நம்ம நிலத்தின் 2 கண்ணுன்னு வேற சொல்லிட்டு ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்குது இந்த திராவிடம். இதுல வேற அரசியலுங்கிறது தரையில மக்களுக்காக போராடி சண்டை இழுக்கிறதுங்கிறத மாத்தி திரையில 2 படத்துக்கு நடுவுல நடக்கிறதுதான் அரசியல் அப்படின்ட்டு இளைஞர்களை மக்கா மாத்தி முட்டாளா மாத்தி ஒரு கேவலங்கிட்ட சீரழிஞ்ச சமூகமா தமிழ்நாட்டை மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பு இந்த திராவிடத்துக்கு உண்டு. இந்த தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த விஜய்க்கு உண்டு. சாதி, மதம், சாராயம், பணம் இந்த 4 தான் அரசியலை தீர்மானிக்குதுன்னு சீமான் சொல்லிட்டாரு. கூட 5வதா ஒண்ணு எல்லாத்தையும் சேர்த்து திரை கவர்ச்சி, இதை வச்சு மக்களை மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணன் இவ்வளவு நாளைக்கு அரசியல் படுத்திக்கிட்டு வந்திருக்காரு ஒரு கூட்டத்தை. என்னை மாதிரி நிறைய பிள்ளைகள் தமிழ் தேசியம் ஏன் எதுக்கு அவசியம் அப்படிங்கிறத சொல்லி தந்துட்டு இருக்க நேரத்துல ஈவே ராமசாமியை கையில தூக்கிட்டு வந்துட்டேன் மட்டும் இல்லாம திராவிடத்தையும் கையில தூக்கிட்டு வந்துட்டு அதன் சீமானுடைய அரசியலை மழுங்கடிக்கிற வேலையை தெளிவா செஞ்சுட்டு இருக்குதுங்க இந்த திராவிட கூட்டம். இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு தாய் தமிழ் உறவுகள் புரிஞ்சுக்கணும். நமது தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் மக்களையும் இழிவா ஏவம தமிழ்நாட்டுல பேசணும்னு நினைச்சாலும் செருப்பை கலத்தி அடிச்சிருங்க. எப்படி தமிழ்நாடுன்னு பெயர் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதோ, தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற பெயரை தூக்கிட்ட தமிழ்நாடு இருந்துட்டு இருக்க உனக்கு பிடிக்கல. அதே மாதிரி தானடா எல்லா பேருந்து நிலையத்திலயும் உங்க கட்சி தலைவர்கள் பேரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு வேகமா இருக்கும், எவ்வளவு ரத்தம் எங்களுக்கு கொதிக்கும். என் திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சிருக்கிய, திருநெல்வேலி ஆள் இல்லையா, பாரதி இல்லையா, பூலித்தேவன் இல்லையா, சிதம்பரனார் இல்லையா, யாருமே இல்லையா திருநெல்வேலி தலைவர்கள்? ஈவே ராமசாமிக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம்? ஈவே ராமசாமிக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம்?
கட்டடத்துக்கு ஃபுல்லாக முறைப்படி ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சாராய கடைக்கு வேணா இந்த ராமசாமி பேரு, கருணாநிதி பேரு, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி சாராய கடை, உதயநிதி சாராய கடை, ஸ்டாலின் கள்ள சாராய கடை, இப்படி வச்சீங்கன்னா சரியா இருக்கும்.